epaper.maalaimurasu.co என்ற இணைய முகவரியில் உங்கள் வீட்டில் இருந்தபடியே மாலை முரசு மின்னுதலை இலவசமாக மொபைல் போனில் படிக்கலாம். வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சென்னை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த காற்றுடன் பெய்த கனமழை. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பெய்த மழையால் பொதுமக்கள், விவசாயிகள் மகிழ்ச்சி. சென்னை, கோவை, மதுரை, சேலம், திருப்பூர் ஆகிய 5 மாநகராட்சிகளில் முழு ஊரடங்கு அமல். வீட்டை விட்டு வெளியே சுற்றினால் கைது நடவடிக்கை பாயும் என காவல்துறை எச்சரிக்கை. மே 3ஆம் தேதிக்கு பிறகு ஊரடங்கை நீட்டிக்க டெல்லி, மகாராஷ்டிரா உள்ளிட்ட 5 மாநிலங்கள் ஆதரவு. கொரோனாவை கட்டுப்படுத்த கால அவகாசம் தேவை என மத்திய அரசிடம் வலியுறுத்தல். அரசு நடவடிக்கைகளை தேவையில்லாமல் மு.க. ஸ்டாலின் விமர்சிப்பதாக OPS குற்றச்சாட்டு. பலமுறை தெளிவுபடுத்தப்பட்ட பிரச்சினைகள் குறித்து சர்ச்சைகளை கிளறுவதற்கு கண்டனம். உலகம் முழுவதும் கொரோனாவால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 2 லட்சத்தை கடந்தது. அமெரிக்கா, இங்கிலாந்தில் பலி எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரிப்பு. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். சென்னை, திருவள்ளூர் உள்ளிட்ட பகுதிகளில் சூறைக்காற்றுடன் கோடை மழை பெய்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். சென்னை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இன்று காலை திடீரென பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. திடீர் மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. கடந்த சில நாட்களாக காஞ்சிபுரம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் வெயிலின் தாக்கம் சற்று அதிகமாக காணப்பட்டு வந்தது. இந்த நிலையில் ஒரகடம், ஸ்ரீபெரும்புதூர், வாலாஜாபாத் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் திடீரென கனமழை பெய்யத் தொடங்கியது. சுமார் 1 மணி நேரம் பெய்த இந்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ந்த காற்று வீசியது. கோடை காலத்தில் திடீரென பெய்த மழையால் நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்து தண்ணீர் பற்றாக்குறை நீங்கும் என அப்பகுதி மக்கள் கருதுகின்றனர். சென்னை, கோவை, மதுரை, சேலம், திருப்பூர் ஆகிய 5 மாநகராட்சி பகுதிகளில் முழு ஊரடங்கு இன்று முதல் அமலுக்கு வந்தது. வீட்டை விட்டு வெளியே வந்தால் கைது நடவடிக்கை பாயும் என போலீசார் எச்சரித்துள்ளனர். உலகத்தையே அச்சுறுத்திக் கொண்டிருக்கும் கொரோனா வைரஸ் தொற்று இந்தியாவிலும் வேகமாக பரவி வருகிறது. தமிழகம் 5வது இடத்தில் உள்ள நிலையில் நாடு முழுவதும் அடுத்த மாதம் 3ஆம் தேதி வரை ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தமிழகத்தில் கொரோனா நோய் தொற்று அதிகம் பாதித்து வருவதாக கண்டறியப்பட்ட சென்னை, கோவை, மதுரை ஆகிய 3 மாநகராட்சி பகுதிகளில் இன்று முதல் 4 நாட்களும், சேலம், திருப்பூர் ஆகிய 2 மாநகராட்சிகளில் 3 நாட்களும் முழு ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டுள்ளதால் யாரும் வீட்டை விட்டே வெளியே வருவதற்கு அனுமதி இல்லை. தமிழகத்தின் மற்ற பகுதிகளில் ஏற்கனவே உள்ள ஊரடங்கு நடைமுறைகள் பொருந்தும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்று முதல் ஊரடங்கு அமலில் இருக்கும் 5 மாநகராட்சி பகுதிகளிலும் மருத்துவமனைகள், மருத்துவ பரிசோதனை கூடங்கள், மருந்தகங்கள், ஆம்புலன்ஸ் மற்றும் அமரர் ஊர்தி சேவைகள் போன்ற மருத்துவத்துறை சார்ந்த பணிகள் மட்டுமே அனுமதிக்கப்பட்டுள்ளன. மேலும் பத்திரிகைகள், தொலைக்காட்சி செய்தி தொடர்பான பணிகளுக்கும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதனை தவிர்த்து வீட்டை விட்டு வேறு பணிகளுக்காக யாரும் வெளியே வந்தால் அவர்களை கைது செய்ய போலீசாருக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. சென்னையில் கொரோனா பாதிப்பை முழுமையாக கட்டுக்குள் கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் கொரோனா வைரஸால் மேலும் 66 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதனையடுத்து கொரோனாவால் பாதிப்படைந்தோர் எண்ணிக்கை 1821ஆக உயர்ந்துள்ளது. இதுகுறித்து சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்பொழுது பேசிய அவர் 7707 மாதிரிகளை பரிசோதனை செய்யும் அளவுக்கு தமிழகத்தில் வசதி உள்ளதாகவும், சென்னையை சுற்றி அதிக மக்கள் தொகை உள்ளதால் பாதிப்பும் உயர்ந்து உள்ளது எனவும் குறிப்பிட்டார். தொடர்ந்து பேசிய அமைச்சர் சென்னையில் கொரோனா பாதிப்பை முழுமையாக கட்டுக்குள் கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும், இங்கு அதிக அளவில் கொரோனா பரிசோதனை செய்ய முதலமைச்சர் அறிவுறுத்தியுள்ளதாகவும் குறிப்பிட்டார். அதிகபட்சமா 7707 சாம்பிள் டெஸ்ட் பண்ணிக்கிறோம். இதுல பாசிட்டிவ் 66 பேர். ஓவரால் பாசிட்டிவ் ஏற்கனவே சொன்னது போல 1821. பாசிட்டிவ்ல மேல் ஆண்கள் 38 பேர், பெண்கள் 28 பேர். டோட்டல் டிஸ்சார்ஜ் 94.
இதுவரை மொத்தம் வந்து 960 பேர் நம்முடைய அரசு மருத்துவமனைகள்ல அவங்க வந்து பூர்ண நலன் பெற்று அவர் குணமடைந்து 2 மேண்டேட்டரி டெஸ்ட் எடுத்து லங் சயின்ஸ் எல்லாம் பார்த்து அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறோம். மத்திய குழுவே பாராட்டிய ஒரு முக்கியமான அம்சம். பலமுறை தெளிவுபடுத்தப்பட்ட பிரச்சனைகள் குறித்து தேவையில்லாத சர்ச்சைகளை மீண்டும் மீண்டும் கிளறுவது கண்டிக்கத்தக்கது என எதிர்க்கட்சித் தலைவர் மு க ஸ்டாலினுக்கு துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 15வது நிதிக்குழு பரிந்துரையின் மீது தமிழக அரசு தமது நிலைமையை தெளிவாக எடுத்துரைத்துள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் மு க ஸ்டாலின் கேள்விக்கு ஏற்கனவே தெளிவாக பதிலளிக்கப்பட்டுள்ளது என கூறியுள்ள துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தமிழக மக்களின் உரிமைகளை தொடர்ந்து நிலைநிறுத்துவோம் என தெரிவித்த பின்னரும் இதுபோன்ற வினாக்கள் எழுப்பப்படுவது வேதனையளிப்பதாக கூறியுள்ளார். கொரோனாவுக்கு எதிராக போராடிக் கொண்டிருக்கும் இந்த தருணத்தில் மக்களுக்கு ஆற்ற வேண்டிய பணிகள் குறித்து கவலைப்படாமல் பலமுறை தெளிவுபடுத்தப்பட்ட பிரச்சனைகள் குறித்து தேவையில்லாத சர்ச்சைகளை மீண்டும் மீண்டும் கிளறுவது கண்டிக்கத்தக்கது என கூறியுள்ள அவர் அதிமுக அரசு எப்பொழுதும் தமிழ்நாட்டின் உரிமைகளையும் தமிழக மக்களின் நலன்களையும் யாருக்காகவும் யாரிடமும் விட்டுக் கொடுக்காமல் முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் கொரோனாவுக்கு 1821 பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 23ஆக உயர்ந்துள்ளது. தமிழகத்தில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டேதான் செல்கிறது. இந்நிலையில் கொரோனா பரவலை கட்டுப்படுத்த தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளதுடன் கொரோனா பாதித்த பகுதிகளில் கண்காணிப்பு பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. தமிழகத்தில் இதுவரை 1821 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. நேற்று புதிதாக 66 பேருக்கு கொரோனா இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. 960 பேர் கொரோனா பாதிப்பில் இருந்து குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். தமிழகத்தில் கொரோனாவால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 23ஆக உயர்ந்துள்ளது. இந்தியாவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 26,000-ஐ தாண்டியது. பலி எண்ணிக்கை 824ஆக உயர்ந்துள்ளது. இந்தியாவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. கொரோனா பரவலை கட்டுப்படுத்த மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வரும் நிலையிலும் கொரோனா இன்னும் கட்டுக்குள் வரவில்லை. இந்தியாவில் இதுவரை 26,496 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கொரோனா பாதிப்பால் பலியானோரின் எண்ணிக்கை 824ஆக உயர்ந்துள்ளது. கொரோனாவில் இருந்து 5,804 பேர் குணமடைந்துள்ளனர். கொரோனா பாதிப்பால் அதிகம் பாதிக்கப்பட்ட மாநிலமாக மகாராஷ்டிரா உள்ளது. டெல்லி, குஜராத், ராஜஸ்தான் ஆகிய மாநிலங்களில் கொரோனா பாதிப்பு அதிகமாக உள்ளது. உலகளவில் கொரோனாவால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 2 லட்சத்தை கடந்துள்ளது. பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 29 லட்சத்தை தாண்டியது. உலகம் முழுவதும் கொரோனாவின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. ஊரடங்கு உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து வரும் நிலையிலும் கொரோனாவின் தாக்கம் குறையவில்லை. குறிப்பாக கொரோனாவால் அமெரிக்கா மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளது. இதுவரை அங்கு பலியானோர் எண்ணிக்கை 54,000-ஐ கடந்துள்ளது. பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 9,60,000-ஐ தாண்டிவிட்டது. இத்தாலியில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 26,000-ஐ கடந்துள்ள நிலையில் ஸ்பெயின் மற்றும் பிரான்ஸ் ஆகிய நாடுகளில் பலியானோர் எண்ணிக்கை தலா 22,000-ஐ கடந்துள்ளது. இங்கிலாந்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 20,000-ஐ தாண்டியுள்ளது. உலகம் முழுவதும் பலி எண்ணிக்கை 2 லட்சத்தை கடந்துவிட்ட போதிலும் 8 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் கொரோனாவில் இருந்து குணமடைந்துள்ளனர். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கோடை மழை பெய்ததால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்படுகிறது. இதனால் வனப்பகுதி மட்டுமின்றி விவசாய நிலங்கள் உள்ளிட்ட பல்வேறு இடங்கள் வறண்டு காணப்பட்டது. இந்நிலையில் நீண்ட நாட்களுக்கு பிறகு நாயுடுபுரம், ஏரி சாலை, அண்ணா சாலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் 2 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. இதேபோல் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி, களம்பூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. கடந்த சில நாட்களாக கோடை வெயில் வாட்டி வதைத்த நிலையில் பெய்த மழையால் வீதிகளில் நீர் பெருக்கெடுத்து ஓடியது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. சுமார் 20 நிமிடம் நீடித்த பெய்த மழையால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். இதேபோல் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அடுத்த கடம்பூர் மலைப்பகுதியில் சுமார் 2 மணி நேரம் கனமழை பெய்தது. இதனால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மாலை முரசு செய்தி எதிரொலியால் சுடுகாட்டில் வசித்த பெண்ணிற்கு வீட்டுமனை மற்றும் பசுமை வீடு உள்ளிட்ட பல்வேறு உதவிகள் குவிந்து வருகின்றன.
விழுப்புரம் மாவட்ட மேல்மலையனூர் அடுத்த களத்தம்பட்டு கிராமத்தில் சுடுகாட்டில் பிரமிளா என்ற பெண் தனது 6 குழந்தைகளுடன் வசித்து வந்தார். இதுகுறித்த செய்தி நமது மாலை முரசு செய்தி தொலைக்காட்சியில் கடந்த 20ஆம் தேதி வெளியானது. இதனைத் தொடர்ந்து பல்வேறு உதவிகள் பிரமிளாவிற்கு குவிந்தது. இதுகுறித்து மேல்மலையனூர் வட்டாட்சியர் அரசு கவனத்திற்கு இதனை எடுத்து சென்றார். இதனைத் தொடர்ந்து செஞ்சி வல்லம் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் தூய்மை பணியாளர்கள் மற்றும் தூய்மை காவலர்கள் 258 பேருக்கு சட்டத்துறை அமைச்சர் சி வி சண்முகம் அரிசி, காய்கறி மற்றும் மளிகைப் பொருட்களை வழங்கினார். மாலை முரசு செய்தி எதிரொலியாக களத்தம்பட்டு பிரமிளாவிற்கு 2 சென்ட் நிலமும் 2.25 லட்சம் ரூபாய் மதிப்பில் பசுமை வீட்டிற்கான ஆணையையும் அமைச்சர் வழங்கினார். நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் அண்ணாதுரை மற்றும் அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர். தேசிய அளவிலும் உலக அளவிலும் நடைபெற்ற சில முக்கிய நிகழ்வுகளை விரைவு செய்திகளாக தற்பொழுது பார்க்கலாம். கோவில்களின் நிதியை கொரோனா நிவாரணப் பணிக்கு வழங்கக்கூடாது என தமிழக பாஜக வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 47 திருக்கோவில்களில் இருந்து 10 கோடி ரூபாயை முதலமைச்சரின் நிவாரண நிதிக்கு அனுப்ப அறநிலையத்துறை உத்தரவிட்டிருப்பது மிகுந்த அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளதாக தமிழக பாஜக தலைவர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். கோவில் வருமானம் என்பது கோவில் சார்ந்த பணியாளர்களுக்கும் பக்தர்களுக்கும் சேர வேண்டியது எனவும், கோவில் பணம் வருமானம் இல்லாமல் உள்ள பூசாரிகள், அர்ச்சகர்களுக்கு பயன்படுத்தப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். இரு சமூகங்களுக்கு இடையே வன்முறையை தூண்டும் வகையில் பேசியதாக பாலிவுட் நடிகை கங்கனா ரனாவத் மீது வழக்கு பதியப்பட்டுள்ளது. கங்கனாவின் சமூக வலைதள கணக்குகளை அவரது சகோதரி ரங்கோலி கவனித்து வருவதாக கூறப்படுகிறது. சில நாட்களுக்கு முன்பு சர்ச்சைக்குரிய கருத்தை பதிவிட்டிருந்ததாக கூறி கங்கனா ரனாவத்தின் சமூக வலைதள கணக்கு நீக்கப்பட்டது. இந்நிலையில் தமது சகோதரிக்கு ஆதரவாக சமூக வலைதளத்தில் வீடியோ பதிவிட்டுள்ள கங்கனா, பயங்கரவாதிகளை பயங்கரவாதிகள் என கூறாமல் வேறு எப்படி கூறுவது என ஆவேசமாக பேசியுள்ளார். இந்நிலையில் இரு சமூகங்களுக்கு இடையே வன்முறையை தூண்டும் வகையில் பேசியதாக அவர் மீது மும்பையைச் சேர்ந்த வழக்கறிஞர் அலி காசிப் கான் புகார் கொடுத்துள்ளார். கொரோனா ஊரடங்கு காலத்தில் வீட்டிலேயே முடங்கி கிடக்கும் குழந்தைகளை உற்சாகப்படுத்தும் விதமாக மேற்கு வங்கத்தில் பிரபல கார்ட்டூன் கேரக்டர்களான மோட்டு பட்லு வேடங்களில் கலைஞர்கள் ஆடிப்பாடி மகிழ்ச்சியில் ஈடுபடுத்தினர். துர்காபூர் நகரில் உள்ள மைதானத்தில் வரிசையாக நிறுத்தப்பட்ட 200க்கும் மேற்பட்ட சிறுவர் சிறுமிகள் மோட்டு பட்லு வேடமணிந்த கலைஞர்களை கண்டதும் உற்சாகமானார்கள். அவர்களுக்கு முகக்கவசங்களை அணிவித்து சாக்லேட்டுகளை வழங்கியதுடன் சமூக விலகலின் அவசியம் குறித்து விளக்கினார்கள். கர்நாடகாவில் சுகாதார பணியாளர்கள் மீது தாக்குதல் நடத்திய 5 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. பாதராயணபுரத்தில் கடந்த 16ஆம் தேதி கொரோனா வைரஸ் பரிசோதனைக்கு சென்ற சுகாதார பணியாளர்கள் மற்றும் போலீசார் மீது தாக்குதல் நடத்தியதாக 126 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். அவர்களுக்கு மருத்துவ பரிசோதனை நடத்தப்பட்டதில் 5 பேருக்கு கொரோனா தொற்று இருப்பது கண்டறியப்பட்டது. இதனையடுத்து அவர்கள் 5 பேரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஒடிசாவில் மண் குடிசை ஒன்றில் 100க்கும் அதிகமான பாம்பு குட்டிகள் இருப்பது கண்டு மக்கள் அதிர்ச்சியடைந்தனர். ஒடிசா மாநிலம் மயூர்பாஞ்ச் என்ற ஊரில் சிறுவன் ஒருவன் விளையாடிக் கொண்டிருந்த போது வீட்டின் மூளைப்பகுதியில் இருந்த குழியில் பாம்பு முட்டைகள் குவிந்திருப்பதை பார்த்துள்ளான். நேரம் ஆக ஆக முட்டையில் இருந்து குட்டி பாம்புகள் ஒவ்வொன்றாக வெளியேறின. அருகில் உள்ள வயல் பகுதிகளில் இருந்து பாம்பு இந்த மண்குடிசை வீட்டிற்குள் வந்து முட்டையிட்டிருக்கலாம் என கூறப்படுகிறது. மே 3ஆம் தேதிக்கு பின்னரும் ஊரடங்கை நீட்டிக்க 5 மாநிலங்கள் ஆலோசனை வழங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கொரோனா பரவலை தடுக்க பிறப்பிக்கப்பட்ட ஊரடங்கு மே 3ஆம் தேதியுடன் நிறைவடைய உள்ள நிலையில் நாளை பிரதமர் மோடி மாநில முதலமைச்சர்களுடன் மீண்டும் வீடியோ கான்பரன்சிங் மூலம் ஆலோசனை நடத்தவுள்ளார். இந்நிலையில் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்ட டெல்லி, மகாராஷ்டிரா, மேற்கு வங்கம், பஞ்சாப், ஒடிசா ஆகிய 5 மாநில அரசுகள் ஊரடங்கை மே 16ஆம் தேதி வரை மேலும் நீட்டிக்கலாம் என கூறியுள்ளன. தங்கள் மாநிலங்களில் கொரோனா தொற்று வேகமாக பரவி வருவதால் ஊரடங்கை நீட்டிக்க வேண்டும் என கூறியுள்ளன. இது தொடர்பாக நாளை நடைபெறும் ஆலோசனைக் கூட்டத்தில் பிரதமரிடம் வலியுறுத்த உள்ளதாகவும் தெரிகிறது. பல்வேறு மாவட்டங்களில் நிகழ்ந்த முக்கிய நிகழ்வுகளை விரைவாக பார்க்கலாம். திண்டிவனத்தில் வருமானமின்றி தவித்து வரும் கார் மெக்கானிக்குகளுக்கு உரிய நிவாரணம் வழங்குவதோடு நல வாரியம் அமைக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.
திண்டிவனம் மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமங்களில் இயங்கி வருகின்ற கார் ஷெட்டுகளில் பணிபுரியும் ஊழியர்கள் ஊரடங்கு உத்தரவு காரணமாக பணிக்கு செல்ல முடியாமல் வீட்டிலேயே முடங்கி கிடக்கின்றனர். அவர்களது குடும்பத்தினருக்கு உரிய நிவாரணம் வழங்குவதோடு தமிழ்நாடு மோட்டார் தொழில்நுட்ப தொழிலாளர்கள் நலவாரியம் அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. நிவாரணம் கிடைக்காத வடமாநில தொழிலாளர்கள் உணவு பணமின்றி சொந்த ஊருக்கு செல்ல முடியாமல் பட்டினியாக காத்து கிடக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. திருப்பூர் மாவட்டம் அணைப்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள பின்னலாடை நிறுவனங்களில் பணிபுரிந்து வரும் தொழிலாளர்கள் அப்பகுதியில் அறை எடுத்து தங்கியுள்ளனர். ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தப்பட்ட பின் கையில் இருந்த பணத்தை கொண்டு உணவு தேவைகளை நிறைவேற்றி வந்தனர். தற்போது உணவுப் பொருட்கள் காலியான நிலையில் மீண்டும் உணவுப் பொருட்கள் வாங்க பணம் இல்லாமல் தங்கியிருந்த அறைக்கு வாடகை தர முடியாமலும் உணவுக்கு வழியின்றி தவித்து வருகின்றனர். தங்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவில்பட்டி அருகே சிறு குறு விவசாயிகளுக்கு கொரோனா நிவாரண நிதியாக 10,000 ரூபாய் வழங்கக் கோரி கருப்பு கொடி ஏந்தி மௌன போராட்டத்தில் விவசாயிகள் ஈடுபட்டுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள கரடிக்குளத்தில் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் சார்பில் கருப்பு கொடி போராட்டம் நடைபெற்றது. இதில் விவசாயிகள் தங்கள் இல்லங்கள் முன்பு கருப்பு கொடி ஏந்தி மௌன போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது அவர்கள் கொரோனா கால நிவாரண நிதியாக 10,000 ரூபாய் வழங்க வேண்டும் என வலியுறுத்தினர். ஊத்தங்கரை அருகே இடி தாக்கி தீப்பிடித்து எரிந்ததில் தென்னை மரங்கள் சேதமாகின. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று மாலை திடீரென இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்தது. தொடர்ந்து மழை பெய்து வந்தபோது பாவக்கல் ஊராட்சிக்கு உட்பட்ட கரியபெருமாள் வலசை கிராமத்தில் இடி தாக்கியது. இதனால் பழனி என்பவரின் விவசாய நிலத்தில் இருந்த மரங்கள் தீப்பற்றி எரிந்தன. திருப்பூரில் முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டு உள்ள நிலையில் போலீசார் தீவிர நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். கொரோனாவை கட்டுப்படுத்த தமிழக அரசு அறிவித்துள்ள 3 நாட்கள் முழு ஊரடங்கு திருப்பூரில் அமல்படுத்தப்பட்டு உள்ளது. திருப்பூரில் காய்கறி மார்க்கெட், மளிகை கடைகள் அடைக்கப்பட்டு இருந்தன. காய்கறிகள், இறைச்சி மற்றும் மீன், பால் உள்ளிட்ட உணவுப் பொருட்கள் வீடுகளுக்கே நேரடியாக டெலிவரி செய்யப்படுகின்றன. மருந்தகங்களும் 3 நாட்களுக்கு முழுமையாக அடைக்கப்படுகின்றன. காரணமின்றி வெளியில் சுற்றித் திரியும் நபர்களை பிடித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து வாகனங்களை பறிமுதல் செய்து வருகின்றனர். பன்ருட்டி அருகே நடந்த கொலை வழக்கில் 20 பேர் கைது செய்யப்பட்டனர். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அடுத்த திருவதிகையில் இரு தரப்பினர் இடையே ஏற்பட்ட மோதலில் 2 பேர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டனர். இது தொடர்பான வழக்கில் பன்ருட்டி போலீசார் 20க்கும் மேற்பட்டோரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். மேலும் ஊர் பொதுமக்களின் அச்சத்தை போக்கும் வகையில் பன்ருட்டி காவல் துணை கண்காணிப்பாளர் நாகராஜன், ஆய்வாளர் அம்பேத்கர் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட போலீசார் முகக்கவசம் அணிந்து சமூக இடைவெளியை பின்பற்றியும் அணிவகுப்பு நடத்தினர். நாகையில் ஊரடங்கை மீறி நள்ளிரவில் கிரிக்கெட் விளையாடிய 11 இளைஞர்கள் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக நாடு முழுவதும் ஊரடங்கு உத்தரவு போடப்பட்டுள்ளது. இந்நிலையில் அத்தியாவசிய தேவை எதுவும் இன்றி இளைஞர்கள் பலரும் வெளியில் சுற்றித் திரிகின்றனர். நாகை மாவட்டம் கண்ணார தெருவைச் சேர்ந்த 11 இளைஞர்கள் அப்பகுதியில் உள்ள திடலில் நள்ளிரவில் கிரிக்கெட் விளையாடிக் கொண்டிருந்தனர். இதனை கண்ட போலீசார் அவர்களை சுற்றி வளைத்து ஊரடங்கை மீறிய குற்றத்திற்காக அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து உறுதிமொழி ஏற்க செய்தனர். பல்வேறு நாடுகளில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளை தற்பொழுது விரைவாக பார்க்கலாம். சவுதி அரேபியாவில் இனி கசையடி தண்டனை வழங்கக்கூடாது என அந்நாட்டு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மேற்காசிய நாடான சவுதி அரேபியாவில் பல்வேறு குற்றங்களுக்கு கசையடி தண்டனை வழங்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் அங்கு மனித உரிமைகளை நிலைநாட்டும் வகையில் சவுதி அரசர் சல்மான் மற்றும் பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் ஆகியோர் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக இனி கசையடி தண்டனை வழங்கக்கூடாது என அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. இதற்கு பதிலாக சிறை தண்டனை அல்லது அபராதம் விதிக்க நீதிமன்றம் முடிவு செய்துள்ளது. வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன்னுக்கு உடல்நிலை சார்ந்த ஆலோசனைகளை வழங்குவதற்காக அந்நாட்டிற்கு நிபுணர்கள் அடங்கிய மருத்துவக் குழுவை சீனா அனுப்பியுள்ளது. சமீபத்தில் அவருடைய தாத்தாவான கிம் இல் சுங்கின் பிறந்த நாள் கொண்டாட்டம் நடைபெற்றது. அதனை கிம் ஜாங் உன் தவிர்த்ததால் பல சந்தேகங்கள் எழுப்பப்பட்டு வருகின்றன. சமீபத்தில் கிம் ஜாங் உன்னுக்கு இதய அறுவை சிகிச்சை நடைபெற்றதாகவும் அதன் பின்னர் அவரது உடல்நிலை கவலைக்கிடமாக உள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் கிம் ஜாங் உன்னுக்கு உடல்நிலை சார்ந்த ஆலோசனைகளை வழங்குவதற்காக
சீன வெளியுறவுத்துறையின் மூத்த உறுப்பினர் தலைமையிலான தூதுக்குழு பீஜிங்கில் இருந்து வடகொரியாவிற்கு புறப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. கொரோனா அச்சுறுத்தல் மற்றும் கடும் பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியிலும் பாகிஸ்தான் ஏவுகணை சோதனை நடத்தியுள்ளது. அரபிக்கடல் பகுதியில் இந்த சோதனை நடத்தப்பட்டதாக அந்நாட்டு கடற்படை தெரிவித்துள்ளது. இதுகுறித்து பேசிய கடற்படை செய்தி தொடர்பாளர் அர்ஷித் ஜவர், போர்க்கப்பல்கள் மற்றும் ஹெலிகாப்டர்களில் இருந்து ஏவப்பட்ட கப்பல் எதிர்ப்பு ஏவுகணைகள் கடலில் வைக்கப்பட்டிருந்த இலக்குகளை துல்லியமாக தாக்கி அழித்ததாக கூறியுள்ளார். ஐந்து வருடமாக ரகசியமாக திட்டமிட்டு டிஜிட்டல் மற்றும் எலக்ட்ரானிக் கரன்சிக்கு சீனா மாறியுள்ளது. சீனா தற்போது தங்கள் நாட்டிற்குள் டிஜிட்டல் கரன்சி எனப்படும் டிஜிட்டல் பணத்தை அமலுக்கு கொண்டு வந்துள்ளது. சீனாவில் மத்திய வங்கிகள் இணைந்து டிஜிட்டல் பணத்தை நேற்று அறிமுகப்படுத்தியுள்ளது. கொஞ்சம் கொஞ்சமாக இதன் அளவை அதிகரிக்க சீன அரசு திட்டமிட்டுள்ளது. உலக நாடுகளில் பிட்காயின்கள் பயன்பாடு இருந்தாலும் ஒரு நாட்டு வங்கியே அதிகாரப்பூர்வமாக டிஜிட்டல் கரன்சியை வெளியிடுவது இதுதான் முதல் முறை என்பது குறிப்பிடத்தக்கது. வளைகுடா பகுதியில் அமெரிக்காவின் நடவடிக்கைகளை ஈரான் நெருக்கமாக கண்காணித்து வருவதாக அந்நாட்டு அதிபர் ஹசன் ரவுஹானி தெரிவித்துள்ளார். அணுசக்தி ஒப்பந்தம் தொடர்பான விவகாரத்தில் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே மோதல் நீடித்து வருகிறது. இதனால் ஈரான் மீது அமெரிக்கா கடுமையான பொருளாதார தடைகளை விதித்து வருகிறது. இந்த சூழலில் சர்வதேச விதிகளை மீறும் ஈரானின் போர்க்கப்பல்களை அழிக்குமாறு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் தற்போதைய சூழல் குறித்து பேசிய ஈரான் அதிபர் ஹசன் ரவுஹானி அமெரிக்காவின் செயல்பாடுகளை ஈரான் நெருக்கமாக கண்காணித்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். அண்டை நாடான இலங்கையில் கொரோனா தொற்று பரவ துவங்கியதுடன் கடந்த மாதம் 20 முதல் 1 மாத ஊரடங்கு அமலுக்கு வந்தது. இந்த ஊரடங்கு உத்தரவு மேலும் நீட்டிக்கப்பட்டது. இலங்கையில் இதுவரை 414 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதில் 100 பேர் குணமடைந்து விட்டனர். 7 பேர் பலியாகியுள்ளனர். இந்நிலையில் ஊரடங்கு உத்தரவு நாளை காலை 5 மணியுடன் விலக்கிக் கொள்ளப்பட உள்ளதாக அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது. இங்கிலாந்தில் கொரோனா அச்சுறுத்தலுக்கு மத்தியிலும் சேவையாற்றி வரும் மருத்துவ பணியாளர்களுக்கு ரோபோக்கள் மூலம் பொருட்கள் இலவசமாக டெலிவரி செய்யப்பட்டு வருகின்றன. அவர்கள் ஆர்டர் செய்யும் உணவு மற்றும் மளிகை பொருட்கள் பெட்டி வடிவ ரோபோக்கள் மூலம் டெலிவரி செய்யப்படுகிறது. மணிக்கு 4 மைல் வேகத்தில் பயணிக்கும் இந்த ரோபோக்களில் சென்சார்கள், கேமராக்கள், ரேடார் ஆகியவை பொருத்தப்பட்டுள்ளன. இதனால் நேர்த்தியான மற்றும் பாதுகாப்பான முறையில் பயணிக்கும் ரோபோக்கள் அந்நாட்டு மக்கள் மற்றும் சுகாதார பணியாளர்களிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது. உலக நிகழ்வுகளை உண்மைத்தன்மையுடன் உடனுக்குடன் அறிந்து கொள்ள எப்பொழுதும் இணைந்திருங்கள் நமது மாலை முரசு செய்தி தொலைக்காட்சியுடன். வணக்கம்.